நேத்து ஃபுல்லாமே வந்து வைரலான நியூஸே வந்து விஜயகாந்த் அண்ணன் கட்சி சரிங்களா, விஜயகாந்த் அண்ணனோட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து டிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டாங்க சரிங்களா. இது எல்லாருமே வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மீம்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அண்ணன் உயிரோட இருந்திருந்தா இது நடந்திருக்காது, அவங்களுக்கே பண்ண ஒரு துரோகம் அப்படி இப்படின்னு நிறைய வந்து நம்ம பசங்களே வந்து வீடியோஸ் போடுறதும் மீம்ஸ் போடுறதும் நிறைய போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து கட்சி வந்து அவங்க யார் கூட போய் சேர்ந்தாலும் அது அவங்களோட இஷ்டம், நம்ம எதுவுமே கேட்க முடியாது சரிங்களா. அவங்க ஜெயிக்கிற கட்சியில தான் போய் சேருவாங்க, அதான் ஒரு புத்திசாலிதானம் சரிங்களா. அவங்க இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அதிகபட்சம் டிஎம்கே தான் வரும்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் வந்து விஜயனுக்கு வாய்ப்பு இல்லை, 2031 வேணா பார்க்கலாம். இந்த டைம் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியில தான் ஒன்று வரும். நம்ம டிவிகே வந்து 2031 இதே ஃபார்ம்ல இருந்தா நம்ம 2031 கண்டிப்பா அண்ணன் சிஎம் ஆகலாம். இப்பதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதனால வந்து உடனே வந்து சிஎம் ஆகுறது வந்து இது நடக்காது. ஆனா ஓட்டு அண்ணன் நிறைய வாங்குவாங்க. அதனால வந்து விஜயகாந்த் அண்ணன் கட்சி அவங்க அந்த அக்கா இருந்துகிட்டு அவங்க கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஆசை இருக்கும்ல, அவங்களும் ஆகணும், அவங்க பையனும் ஆகணும் எம்எல்ஏ சீட்டு. நம்ம கட்சியில இருந்தா கண்டிப்பா அந்த டைம் வந்து ஆக முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கூட்டணி வந்து யாருமே சேரல. நம்மளும் ஸ்டார்டிங்ல வந்து விஜய் என்ன சொன்னாங்க, கூட்டணி வந்து நிறைய பேர் சேருவாங்க, விஜய் என்ன கட்சியில உள்ளவங்களும் சொன்னாங்க டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் கூட்டணியா வந்து சேருவாங்க, நிறைய பேர் வந்து சேர வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே வந்து சேரல கூட்டணி. அவங்களுக்கே தெரிஞ்சுக்க இந்த டைம் வந்து டிவிக்கே வந்து வின் பண்ண வாய்ப்பு இல்லை, அதனால போய் அசிங்கப்பட வேணான்ட்டு ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க, டிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாங்க சரிங்களா. அதனால இந்த எலெக்ஷன் வந்து சும்மா வந்து எவ்வளவு ஓட்டு வந்து வாங்குறாங்கன்னு பாக்குறதுக்கு தான், விஜயனை ஃபேஸை வச்சு எவ்வளவு ஓட்டு விழுது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் சரிங்களா. 2031 தான் டார்கெட் சரிங்களா. அதனால வந்து எவ்வளவு ஓட்டு அண்ணன் வாங்குறாங்கன்னு கண்டிப்பா பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. சரி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அந்த அக்கா வந்து டிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாங்க. அந்த அக்கா சும்மாவே வந்து டெய்லி ஒரு 10 இன்டர்வியூவாவது கொடுப்பாங்க, ப்ரெஸ் மீட்டு. நம்ம விஜயனை வந்து ப்ரெஸ் மீட்டுக்கே போறது இல்லை. இனிமே வந்து டிஎம்கே வந்து தீய சக்தி அப்படி ஊழல் கட்சி அப்படின்னு ஏதாவது வார்த்தையை விட்டாங்கன்னா அந்த அக்கா வந்து நிறைய வார்த்தையை விடுவாங்க. அதனாலதான் வந்து டிஎம்கே வந்து அந்த அக்காவை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அக்கா டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, டெய்லி வந்து கட்சின்னு ஓடிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதனால வந்து இனிமே இந்த 2 மாசம் தான் விஜயனுக்கு எதிராக அந்த அக்கா வந்து நிறைய பேச போறாங்க, விஜயகாந்தன ஒய்ஃப் அவங்க சரிங்களா. அதனால வந்து 2 மாசம் வந்து ஒரே பிரச்சனையா தான் போக போகுது. அந்த அக்கா பத்தி மீம்ஸ் எதுவும் போட்டு மாட்டிக்காதீங்க சரிங்களா. அவங்க வந்து டிஎம்கே கூட சேர்ந்துட்டாங்க, அவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணி தான் இனிமே பேசுவாங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.